IELTS ரைட்டிங் டாஸ்க் 2ல கொஸ்டின் வந்து ஆர்குமெண்டேட்டிவ் டைப்பா வந்தா அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. நமக்கு ஃபேமிலி பத்தி கேக்குறாங்க. இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு கேக்குறாங்க. அண்டர்லைன் த கீ வேர்ட்ஸ். இதான் செகண்ட் ஸ்டெப். கீ வேர்ட்ஸ் ஏன் அண்டர்லைன் பண்ணுவோம்னா, இந்த வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆன்சர் இருக்கு. மூணாவது, யூ கிரியேட் அ ரஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்சர். ரஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன்ல என்ன எழுத போறோம், பாடியில என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எழுத போறோம், கன்க்ளூஷன்ல என்ன ஒப்பீனியன் கொடுக்க போறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது? ஒரு 2 to 3 மினிட்ஸ். நமக்கு எக்ஸாம்ல இருக்கிறது 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ்ல இந்த 2-3 நிமிஷம் நம்மளால எடுக்க முடியுமா? இப்போ நமக்கு ஆன்சர் நல்லா எழுத முடியுமா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர்குமெண்டேட்டிவ் கொஸ்டின் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். எங்க பேஜ்ல போய் நீங்க